யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்பிளனேஷனும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் ஆக்சியல் லைன், இன்னொன்று ஈக்குட்டோரியல் லைன். ரெண்டு லைனில் இருக்க ஒரு டைபோல்னால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்குறோம். தமிழில் இதோட கொஸ்டின் என்னென்னா, மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சக்கோடு மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஒன்றா ஆக்சியல் லைன் கேட்கலாம், அதாவது அச்சக்கோடு கேட்கலாம், இல்லைனா ஈக்குட்டோரியல் லைன் நடுவரை கோடு கேட்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சியல் லைன் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் எ ஆக்சியல் லைன். ஃபஸ்ட்டு டைபோல் அப்படின்னா என்னென்னா, ஒரு மைனஸ் சார்ஜ் ஒரு ப்ளஸ் சார்ஜ், இது ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது இங்கே 2a ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட். இப்போ இங்கே நான் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். சேம் அதே டிஸ்டன்ஸில் தான் நான் இங்கேயும் இன்னொரு சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே மைனஸ் கியூ சார்ஜ்னா இங்கே ப்ளஸ் கியூ சார்ஜ். ரெண்டத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2x, அதாவது 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் ரெண்டு சார்ஜஸ் இருக்கிறது தான் நம்ம டைபோல் அப்படின்னு சொல்வோம். அதாவது 2 சார்ஜஸை நம்ம 2a டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறது தான் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் எ ஆக்சியல் லைன், அதாவது ஒரு டைபோலில் இருக்கிறத டைபோலில் இருக்க சார்ஜு ஆக்சியல் லைனில் எந்த அளவுக்கு அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கேட்குறாங்க. டைபோலுங்கிறது நம்மளுக்கே தெரியும், ஒரு மைனஸ் கியூ சார்ஜும் ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜும் சம் டிஸ்டன்ஸ் 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறது தான் நம்ம டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது இந்த மைனஸ் கியூ சார்ஜும் ப்ளஸ் கியூ சார்ஜும் எந்த பிளேஸில் வச்சுருக்கோமோ அதே டைரக்ஷனில் போகிறது தான் ஆக்சியல் லைன். அப்போது இந்த லைன்லேயே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு இந்த டைபோல்னால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கிது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டைபோல் இருக்குது, நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த பாயிண்டில் இதோடைய எஃபெக்ட் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் ஏ ஆக்சியல் லைன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு சார்ஜ் எடுத்திருக்கோம், மைனஸ் கியூ சார்ஜ் ப்ளஸ் கியூ சார்ஜ், அதோடைய டிஸ்டன்ஸ் 2a, இதுக்கு மிட் பாயிண்ட் ஒன்று இருக்குது O. அதே மாதிரி இதோடைய லைன் தான் ஆக்சியல் லைன். இந்த ஆக்சியல் லைனில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே எடுத்திருக்க பாயிண்ட்டு புக்கில் சீன் இருக்கனால நானும் சீனே சூஸ் பண்ணியிருக்கேன். சி அப்படின்னு இருக்கு. இந்த சி பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்கள், மைனஸ், அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. எஸ்கியூ சார்ஜினால் இந்த பாயிண்ட் சிக்கு ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த மைனஸ் கியூ சார்ஜினால் இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியும், 1/4πε0 Q/r². அப்போது இந்த பாயிண்டில் இந்த ப்ளஸ் கியூனால் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E + வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 Q/bc² போடுறேன். R அப்படிங்கிறது என்னது, இங்கே ஆக்சுவலி R² போடணும், இவங்க அந்த இடத்துல bc² போடுறாங்க. Rங்கிறத இவங்க bc அப்படின்னு எடுத்திருக்காங்க. R அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் என்ன, ப்ளஸ் கியூ சார்ஜ் இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, டோட்டலாக இதோடைய டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போது இந்த பாயிண்ட் இதை நான் ஏனும் இதை நான் பீனும் இதை நான் சீனும் எடுத்துக்கிறேன். அப்போது இது பி, இது சி, இது தானே இதோடைய டிஸ்டன்ஸ். அப்போ இது தானே இந்த இடத்துல ஆர்னு வரும். அதனால தான் இங்கே நம்ம RBc² அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த பிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், எனக்கு பிசி வேணும்னா டோட்டல் இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்னு தெரியும், இதில் இருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியணும்.
எனக்கு என்னன்னா அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியுது, இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு தெரியுது, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? எனக்கு இது டோட்டலாக 6, இது ஏனா இது எனக்கு ஈஸியாக கிடச்சிருமே. இது எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு போட்டால் போதுமா? அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன், ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலாவில் பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன ஆர் ஸ்கொயர், அதனால ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது பி கேப் போட்டிருக்கோம். பி கேப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது சரி என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ ப்ளஸ் வெக்டார் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் இந்த பி வெக்டார், அதாவது டைபோலும் அதே டைரக்ஷன் தான் அர்த்தம். டைபோல் இந்த டைரக்ஷன் மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூ இந்த டைரக்ஷனில் போகும். இதே டைரக்ஷனில் தான் இந்த அதாவது ப்ளஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷனில் போதும். இது ஒரு யூனிட் வெக்டார், அதாவது இது டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி மைனஸ் கியூனால இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இ மைனஸ் ஈக்குவல் டு சாதாரணமாக ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன 1/4πε0 q/ac ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ஏன் ஏசி ஸ்கொயர்னு போடுறோன்னா டோட்டலாக இதில் இருந்து, அதாவது இது ஏ இது சி, டோட்டலாக இது ஃபுல்லாகவே வரும் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோன்னா அதை தான் நம்ம இங்கே ஏசி ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். இங்கே ஏசிங்கிறது என்ன, எனக்கு இதில் இருந்து இது வரைக்கும் ஆறுன்னு தெரியும், இதில் இருந்து இது வரைக்கும் ஏன்னு தெரியும். அப்போ டோட்டலாக ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்னு போடலாமா? அதை தான் இங்கே போட்டிருக்கோம், ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸ் பி வெக்டார் போட்டிருக்கோம். ஏன்னா இ வெக்டார் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு டைபோல் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இ வெக்டார் எந்த டைரக்ஷனில் போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது. ஆனால் எனக்கு டைபோல் மொமெண்ட்டு இந்த டைரக்ஷனில் போகுது. நார்மலாக இந்த டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது, எனக்கு வர வெக்டார் இந்த டைரக்ஷனில் வருது. அதனால தான் மைனஸ் பி கேப் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ்ன்னு போடணும். எனக்கு இ ப்ளஸ்ஸும் தெரியும் இ மைனஸும் தெரியும். ஸோ ரெண்டையுமே நான் இப்போது கூட்ட போகிறேன். அப்போ என்னாகும், ஆக்சுவலி இந்த பக்கம் வந்து இது ப்ளஸ்ன்னு வரும், டோட்டலாக இது மைனஸ் பி கேப் அப்படின்னு வரும். இந்த மைனஸை நம்ம கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த இ வெக்டாரில் நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்கிறத நான் முன்னாடி கொண்டு வரேன், அதனால இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதில் 1/4πε0 QP கேப் இது எல்லாமே ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கனால இதை மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்துட்டு மிச்சம் இருக்க 1/1 ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r + a த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத மட்டும் நான் போடுறேன். மிச்சதெல்லாம் காமனாக இருக்கனால வெளியே கொண்டு வரேன். இப்போ அந்த பார்ட்டை மட்டும் தனியாக எழுதி சுருக்க போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இது என்னென்னா குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், அண்ட் இது ரெண்டையும் போத் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே என்ன ஆகும், ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை நம்ம இப்படி எழுதலாம். இப்போ ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது ரெண்டுலேயுமே ஸ்கொயர் காமனாக இருக்கனால நான் ஆர் மைனஸ் ஏ இன்டூ ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா? இப்போது இது ஆர் மைனஸ் ஏ ஆர் ப்ளஸ் ஏ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் பதிலாக நான் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், சாரி ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது ரெண்டுலேயும் ஸ்கொயர் காமனாக இருக்கனால நான் உள்ளுக்குள்ளே எழுதி ஹோலாக ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதுக்கும் அர்த்தம் என்னென்னா ஸ்கொயர் இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குன்னு தான் அர்த்தம். அதான் நான் ஹோல் ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே இருக்க ஃபார்மேட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கனால அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதி த ஹோல் ஸ்கொயர் போடுறேன். அதை தான் இங்கே உங்கள் புக்கில் டைரெக்டாக போட்டிருப்பாங்க. அடுத்தது மேலே
இருக்கிறதுல a + b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a² + b² + 2ab. அதே மாதிரி மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயருக்கு a² + b² - 2ab வரும். அதை அப்படியே எழுதியிருக்கோம். கீழே டிவைடட் பை r² - a² த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ இந்த மைனஸ் உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் காமன்கிறனால உள்ளுக்குள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? -r² - a². இங்கே மைனஸ் இருக்கனால நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த +r² - r² + a² - a² கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டலாக என்ன இருக்குன்னா 2RA + 2RA தான் இருக்கும். அப்படி இருந்தால் டேரெக்டாக நம்ம 4RA டிவைடட் பை r² - a² த ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம டோட்டலில் இந்த நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிளிஃபிகேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன டோட்டல் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? Q P வெக்டார் பை 4πε0 1 பை r மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை r ப்ளஸ் a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த Q P கேப் பை 4πε0 அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துக்கு பதிலாக 4RA பை r ஸ்கொயர் மைனஸ் a² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்க r² மைனஸ் a² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதில் ஆரோட டிஸ்டன்ஸ் இது, ஏயோட டிஸ்டன்ஸ் இது. அப்போது ஆரோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஏயோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் இதில் பார்க்கும்போது நிறையா இருந்தாலும் ரியாலிட்டியில் நம்ம ஒரு டைபோல் பிளேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கணும் அப்படிம்போது அதோடைய ஏயோட டிஸ்டன்ஸுங்கிறது வெறும் மினிமம் இவ்வளோ தான் இருக்கும். ஆரோட டிஸ்டன்ஸும் போது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த ஆரோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஏயோட டிஸ்டன்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதை நம்ம அதனால நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேக்கன் as 0வா எடுத்துக்கலாம். ஒன்றா 0வா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இங்கன்னா நீங்கள் நெக்லெக்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை 0வாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரோட டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஏயோட டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் 0வா கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்னா QP கேப் பை 4πε0 4RA பை r² மைனஸ் a²ங்கிறது 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது 0 ஹோல் இதாயிரும். கீழே r² த ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QP கேப் பை 4πε0 4RA பை r பவர் 4 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே 4 ஆர் இருக்குது. அப்போ ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும், இங்கே r³ ஆயிரும். அடுத்தது நம்மளுக்கு டைபோல் மொமெண்ட் P வெக்டார், அதாவது டைபோல் மொமெண்ட் P வெக்டார் ஈக்குவல் டு 2QA P கேப் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்கிட்ட நான் P கேப் இருக்க இடத்துல டைபோல் மொமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா P கேப் இங்கே வச்சுட்டு மிச்சதெல்லாம் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு வரும். அப்போது P கேப் பை 2QA ஈக்குவல் டு P கேப் அப்படின்னு வரும். இப்போ இந்த P கேப் இடத்துல P வெக்டார் பை 2QA அப்படின்னு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? Q பை 4πε0 4A பை r³ பை P வெக்டார் பை 2QA அப்படின்னு கிடைக்கும். ஏ கேன்சல் ஆயிரும், Q கேன்சல் ஆயிரும். 1 2s are 2, 2 2s are 4. மிச்சம் இருக்க எல்லாமே வரும். 2P வெக்டார் பை 4πε0 r³. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இதில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கனால ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். எந்த டைரக்ஷனாக டைபோல் மொமெண்ட் என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோலில் ஈக்குவட்டோரியல் லைனில் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் சேம் அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அது பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் எப்படின்னா இதோடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் லைனில் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ C அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம அதான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு டைபோல் -Q சார்ஜ்
ப்ளஸ் q சார்ஜ் எடுத்திருக்கோம். 2 டிஸ்டன்ஸ் வழக்கம் போல் சேம். இங்கே என்ன டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணுறோமோ சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ டோட்டலாக அதை நம்ம 2a அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோடைய மிட் பாயிண்ட், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சைட்ஸுமே ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கேருந்தும் நீங்கள் சூஸ் பண்ணுற பாயிண்ட்டு சேம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதான் இந்த பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டோட ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கும். இதில் ப்ளஸ் q சார்ஜோடைய டைரக்ஷன் வெக்டார் எப்படி இருக்குன்னா, இந்த டைரக்ஷனில் இருக்கும் இ வெக்டார், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும், அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். பாசிட்டிவ் இந்த டைரக்ஷன், அதாவது இப்படி வர டைரக்ஷன், நெகட்டிவ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெக்டார் வேணும், அதாவது எனக்கு இங்கே இ டோட்டல், இங்கே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து தனியாக நம்ம ட்ரா பண்ணுவோம். எதுக்காகனா இ டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ என்ன வரும்னா, பாயிண்ட் நல்லா பாருங்கள், அதாவது இப்படி இருக்குது, எனக்கு பாயிண்ட் சி இங்கே தான் இருக்குது. அப்போ லைன் இப்படி ஒரு லைன் வரும், இப்படி ஒரு லைன் வரும். இந்த பாயிண்ட் தான் எனக்கு சி. இங்கே தான் எனக்கு இ டோட்டல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டு இது ஈக்குவட்டோரியல் லைனில் வந்திருக்கனால இங்கே எனக்கு வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸும் இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸும் இருக்கும். போத் அது ஆக்சியல் லைன்கிறனால ஒரே பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. பட் இங்கே எனக்கு வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல், ஏன்னா ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கனால போத் ஹரிசாண்டல்லையும் என்ன வரும், வெர்டிக்கல்லையும் என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இ டோட்டல்ங்கிறது இ வெர்டிக்கல் ப்ளஸ் இ ஹரிசாண்டல் 2 காம்பனண்ட்டையும் நான் கூட்டினா தான் எனக்கு இ டோட்டல் கிடைக்கும். இப்போ எனக்கு பாசிட்டிவ் வெக்டார் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு, பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இதில் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே பாயிண்டில் இந்த சைடு போகிறது இ ப்ளஸ் சைன் வெக்டாராக இருக்கும், சாரி சைன் டீட்டா. இந்த சைடு வர்றது இ மைனஸ் சைன் டீட்டா. இந்த சைடு வர்றது, அதாவது இப்படி போகிறது இ ப்ளஸ் வெக்டார். இந்த சைடு வர்றது இ மைனஸ் வெக்டார். தெரியலனா இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு இ மைனஸ் வெக்டார், இந்த சைடு போகிறது இ ப்ளஸ் வெக்டார். இப்போ இந்த பாயிண்டில் இங்கே இப்படி ஒரு லைன் போகும், இப்படி ஒரு லைன் போகும். இதை தான் நான் இ ப்ளஸ் சைன் டீட்டா இ மைனஸ் சைன் டீட்டான்னு போட்டிருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் வெர்டிக்கலில் இப்படி லைன் போகிறது நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்படி ஒரு இது வரும், இந்த இது தான் இ டோட்டல். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு சைடு இ ப்ளஸ் காஸ் டீட்டா, இந்த சைடு இ ப்ளஸ் காஸ் டீட்டா, இன்னொரு சைடு இ மைனஸ் காஸ் டீட்டா, ரெண்டுமே இருக்கும். இ ப்ளஸ் காஸ் டீட்டா இ மைனஸ் காஸ் டீட்டான்னு இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இ ப்ளஸ் சைன் டீட்டா இந்த டைரக்ஷனில், இ மைனஸ் சைன் டீட்டா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால இ ப்ளஸ் காஸ் டீட்டா இ மைனஸ் காஸ் டீட்டா கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், இ ப்ளஸ் சைன் டீட்டா இ மைனஸ் சைன் டீட்டா ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால கேன்சல் ஆயிரும். ஆனால் இ ப்ளஸ் காஸ் டீட்டா இ மைனஸ் காஸ் டீட்டா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கனால இது ரெண்டும் தான் சேர்ந்து இ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளால் இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் இங்கே தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன். பாயிண்ட் சி இங்கே இ டோட்டல் பார்க்குறோம். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போகிறது இ ப்ளஸ் சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறனால கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் வருது இ மைனஸ் காஸ் டீட்டா, இந்த சைடு வருது இ ப்ளஸ் காஸ் டீட்டா, ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கனால இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு இ டோட்டல் கிடச்சிரும்.
இங்கே வாங்க, நார்மலாக நம்மளுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு தெரியும், 1/4πε0 Q/r². இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம E ப்ளஸ் சார்ஜ் E மைனஸ் சார்ஜுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தனித்தனியாக ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். தனித்தனியாக ஏற்படுறதுக்கு இங்கே E மைனஸ் சார்ஜ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போது என்ன வரும்னா E ப்ளஸ் E மைனஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான் Q/4πε0 1/r² ப்ளஸ் a² அப்படின்னு. இங்கே இருக்க டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இங்கே இருக்கிறது இது நம்மளுக்கு தெரியும், இது ரெண்டும் சேர்ந்து 2aனா இது a இது a அப்படின்னு தெரியும். இதோடைய டிஸ்டன்ஸ் வழக்கம் போல் சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்டில் இருக்கிறதுக்கு 6ன்னு தெரியும். எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸி. பித்தகோரஸ் தியரம் படி இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே இருக்கிறதா வேணும்னா x² ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ a² ப்ளஸ் r² அப்படின்னு வரும். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவை. அதை நான் r² ப்ளஸ் a² அப்படின்னு டைரெக்டாக போட்டேன். ஏன்னா இங்கே நம்ம போடுறதே r² தான் போடுவோம். அதனால நம்மளுக்கு இங்கே ரூட்டு தேவைப்படாது. டைரெக்டாக r² ஈக்குவல் டு r² ப்ளஸ் a² அப்படின்னே போட்டுடலாம். அடுத்தது E டோட்டல். E டோட்டல் வந்து ரெண்டையுமே கூட்டினா தான் கிடைக்கும். E ப்ளஸ் காஸ்டீட்டா E மைனஸ் காஸ்டீட்டா. எதுக்கு இங்கே நம்ம மைனஸ் பி கேப் போட்டிருக்கோன்னா, பி கேப்ங்கிறது ஒரு யூனிட் வெக்டார், அலகு வெக்டார் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை வந்து ஏன் நம்ம மைனஸில் போட்டிருக்கோம் அப்படின்னா, டைபோல் மொமெண்ட்டோட வெக்டாரோட டைரக்ஷன் மைனஸ் பிலேருந்து ப்ளஸ் பி இந்த டைரக்ஷனில் போகணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாற்றி டைரக்ஷன் போடுறேன். இந்த டைரக்ஷனில் போடுறேன். ப்ளஸ் கியூக்கும் சரி மைனஸ் கியூக்கும் சரி மாற்றி அந்த டைரக்ஷன் போடுறதுனால தான் இங்கே நம்ம ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் பி கேப் அப்படின்னு போடுறோம். அப்போது ரெண்டுமே ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து -2 E ப்ளஸ் காஸ்டீட்டா பி வெக்டாரை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா -2 E மைனஸ் வெக்டார் காஸ்டீட்டா பி கேப்னு எடுத்துக்கலாம். ஒன்றா ப்ளஸ் வெக்டர் E ப்ளஸ் வெக்டார் எடுத்துக்கலாம், இல்லை E மைனஸ் வெக்டார் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ அதனால் மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, ரெண்டுமே மைனஸில் இருக்கனால மைனஸ் மைனஸ் ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் தான் போடுவோம். அதை தான் போட்டிருக்கோம். இப்போ எனக்கு -2 தெரியும். E ப்ளஸ் வெக்டார் ஒரு வெக்டார் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், Q/4πε0 1/r² ப்ளஸ் a² போட்டாச்சு, இன்டூ பி வெக்டார் போட்டாச்சு. இப்போ எனக்கு தேவை காஸ்டீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். காஸ்டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைப்போத்தினஸ் தான் ஃபார்முலா. இப்போ எனக்கு இதில் அட்ஜசன்ட் எது, இது அட்ஜசன்ட் எது, இது ஹைப்போத்தினஸ், இது அதாவது ஹைப்போத்தினஸ் அட்ஜசன்ட் ஆப்போசிட். இப்போ எனக்கு தேவை காஸ்டீட்டா. காஸ்டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைப்போத்தினஸ். இப்போ இங்கே அட்ஜசன்ட் அப்படிங்கிறது எனக்கு எது, இந்த சைடு, இதுதான் எனக்கு அட்ஜசன்ட். இதுக்கு என்னது, இதுக்கு ஏனா இதுக்கும் ஏ தான். அப்போது எனக்கு ஏ பை ஹைப்போத்தினஸ் எது, இந்த சைடு. இந்த சைடு வேணும்னா என்ன பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ எனக்கு இது தெரியாததை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும், x² ஈக்குவல் டு a² ப்ளஸ் r². எனக்கு வெறும் எக்ஸு தான் வேணும். அப்போ எக்ஸு வேணும்னா √a² ப்ளஸ் r² அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு வகையில் எப்படி எழுதலாம், a² ப்ளஸ் r² ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். ஒன்றா இப்படி எழுதலாம், இல்லைனா இப்படி எழுதலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா a² ப்ளஸ் r² ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதுகிறேன். அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். a/r² ப்ளஸ் a² இன்ட்டு ஹோல் பவர் 1/2 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது இங்கே r² ப்ளஸ் a² 1 இருக்குது, இங்கே r² ப்ளஸ் a² 1/2 இருக்குது. ரெண்டுமே கீழே டினாமினேட்டரில் தான் இருக்குது. அப்போ அது பவர்ஸ் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன வரும், r² ப்ளஸ் a² ஹோல் பவர் 1, இன்னொரு இடத்துல 1/2 இருக்குது. அப்போ ப்ளஸ் 1/2 கூட்டினோம் அப்படின்னா 3/2 வரும். அப்போ r² ப்ளஸ் a² ஹோல் பவர்
3/2 அப்படின்னு இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டால் என்ன வரும்? மைனஸ் பி கேப் into 2qa by 4 pi epsilon naught r square plus a square into whole power 3/2 அப்படின்னு வரும். எனக்கு p வெக்டார் டைபோல் மொமெண்ட் என்னன்னு தெரியும்? 2qa p கேப் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நான் p கேப் இங்கே வச்சுட்டு மிச்சதை நான் கீழே கொண்டு வரேன். அப்போது p கேப் ஈக்குவல் டு p வெக்டார் பை 2qa அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த p கேப்க்கு பதிலாக நான் p வெக்டார் பை 2qa அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது p வெக்டார் பை 2qa இன்ட்டு 2qa பை 4 pi எப்சிலான் நாட் இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏயோடது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். அதாவது இவ்வளோ தான் இருக்கும். அப்போது நம்ம ஆர் வேல்யூ ஏ வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேக்கன் as 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 0ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? இது கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு வரும். அடுத்தது 2qa கேன்சல் ஆயிரும், கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் இருக்கனால நம்ம டைரெக்டாக அதை மல்டிப்ளிகேஷனில் பவரில் போட்டுக்கலாம். அப்போ 2 கேன்சல் ஆகி ஆர் கியூப் தான் இருக்கும். ஸோ பி வெக்டார் இன்ட்டு 4 pi எப்சிலான் நாட் ஆர் கியூப் அப்படின்னு வரும். மைனஸுங்கிறது இண்டிகேட் பண்ணணும், ஏன்னா நம்ம அந்த ஃபார்முலாலேயே இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ மைனஸ் பி வெக்டார் பை 4 pi எப்சிலான் நாட் ஆர் கியூப் அப்படின்னு இருக்கும். இது என்னன்னா மைனஸை இண்டிகேட் பண்ணுறதுனால இந்த இ வெக்டார், டோட்டல் இ வெக்டாருங்கிறது டைபோல் மொமெண்ட், அதாவது பி வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஆக்சிஸ் பாயிண்டில் வர்றது இ வெக்டார் பி வெக்டார் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் ஈக்குவட்டோரியல் லைனில் ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்தது மூணாவது கொஸ்டின், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இது வரைக்கும் பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வி பார்க்க போகிறோம். அதாவது வழக்கம் போல் ஒரு டைபோல் வச்சுக்கிறோம். ஒரு பாயிண்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அந்த பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால நம்ம சூஸ் பண்ண ஒரு பாயிண்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது எலக்ட்ரிக் டைபோல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். தமிழில் மின் இரு முனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு டைபோல் சூஸ் பண்ணிக்கோங்க. -q + q சூஸ் பண்ணிக்கிறோம். இதோட சென்டர் பாயிண்ட் ஓ வழக்கம் போல் இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஆக்சிஸ் பாயிண்டில், ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஈக்குவட்டோரியலில் சூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வி. ஒரு பாயிண்ட் எங்கேயோ சூஸ் பண்ணி இதனால ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாயிண்டில் இதனால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னு. இங்கே -q சார்ஜ், இங்கே +q சார்ஜ், சென்டர் பாயிண்ட் இங்கே நம்ம ஓ அப்படின்னு எடுத்திருக்கோம். நான் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன், நீங்களும் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் வழக்கம் போல் ஏ, இந்த டிஸ்டன்ஸும் ஏ, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2a. இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே ஆர். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி ஈக்குவலான டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம R1 R2 அப்படின்னு எடுத்திருக்கோம். R1 R2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறது டோட்டலாக 180 டிகிரி. டோட்டலாக ஒரு லைனுக்கு வந்து ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. நான் இதை டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை நான் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்குவேன். அதாவது டோட்டலாக இது வந்து எனக்கு 180 டிகிரின்னு தெரியும். இப்போ நான் இப்படி ஆங்கிள் இருக்குன்னா எனக்கு இது ரெண்டுமே தெரியாது. ஒன்றை நான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னொன்று நான் என்னென்னு எடுத்துக்குவேன்,
180 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்குவேன். அவ்வளோதான். அதை தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இதில் நம்ம பார்த்துருப்போம். அதை தான் இங்கே எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது Q/4πε0r. நல்லா பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் தான் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஈக்கு தான் ஆர் ஸ்கொயர் வரும். இது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் விக்கு வந்து ஆறுன்னு தான் வரும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஆர் அப்படின்னு. இப்போ இந்த ப்ளஸ் கியூ சார்ஜுக்கும் இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1. அதனால இங்கே நான் R1 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது மைனஸ் கியூ சார்ஜுக்கு என்ன வரும்? அதே சேம் Q/4πε0. இந்த பக்கம் இருக்கிறது வந்து R2. அதனால நான் R2 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? அப்போ ஏன் இங்கே நம்ம மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார் குவாலிட்டி, டைரக்ஷன் மென்ஷன் ஆகிறது. ஆனால் இது வந்து ஸ்கேலார், டைரக்ஷன் கிடையாது, வெறும் மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். ஸோ மேக்னிடியூடு இருக்கனால இது மைனஸ் சார்ஜாக இருந்தால் நம்ம மைனஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் வெக்டாரில் வரும். அதனால நம்ம மைனஸ்க்கு, அதாவது மைனஸ் இ வெக்டாருக்கு நம்ம அதான் மைனஸ் கியூ சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் போட்டதில்லை. டைரக்ஷன் மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுவோம். டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் மைனஸ் போடுவோம். ஆனால் பொட்டென்ஷியல் பொறுத்த வரைக்கும் மைனஸ் சார்ஜாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் மைனஸ் இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா பொட்டென்ஷியல் இஸ் அ ஸ்கேலார், நாட் அ வெக்டார். அதனால தான் இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ எனக்கு இந்த பாயிண்டில் எனக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஒன்று மைனஸ் கியூனால் ஏற்படுற பொட்டென்ஷியலையும் ப்ளஸ் கியூனால் ஏற்படுற பொட்டென்ஷியலையும் ஆட் பண்ணணும். V1 + V2 ஆட் பண்ணோன்னா எனக்கு டோட்டல் V கிடச்சிரும். அப்போ V = V1 + V2 அப்படின்னு போடுறோம். நமக்கு V1 தெரியும், Q/4πε0 1/R1. இந்த பக்கம் இருக்கிறது Q/4πε மைனஸ் Q/4πε0 1/R2 அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் இதில் நம்ம இந்த Q/4πε0 ரெண்டுலேயும் காமனாக இருக்கனால நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். Q/4πε0 1/R1 மைனஸ் 1/R2. ஏங்க மைனஸ் வருதுன்னா, இந்த பக்கம் பாருங்கள், இது நம்மளுக்கு மைனஸில் தான் இருக்குது V2. ஏன்னா V2ங்கிறது மைனஸ் கியூ சார்ஜுங்கிறனால நான் மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். அப்போது மிச்சம் இருக்க இந்த இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலில் இதையும் இது வந்து R1 வேணும்னா எனக்கு இது தெரியணும், R2 வேணும்னா எனக்கு இது தெரியணும். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அதை என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சென்டர் இது O, இது ப்ளஸ் Q, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் A, இது R, இது R1, இதோடைய ஆங்கிள் தீட்டா. அப்படி சந்தேகம்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, இதோட ஆங்கிள் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணால் இந்த ஃபார்முலா நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. R1² = R² + A² -2RA cos θ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது R² + A² -2RA cos θ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. R² = R² + A² -2RA cos θ அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் நான் R² காமனாக வெளியே எடுக்கிறேன். R² காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1 + A²/R² கிடைக்கும். ஏன்னா R² இங்கே பெருக்கும் போது மல்டிப்ளை பண்ணும்போது R² கேன்சல் ஆயிரும், A² தான் இருக்கும். -2A cos θ/R² R அப்படின்னு வரும். எதனாலனா மேலே நீங்கள் R² இங்கே மல்டிப்ளை ஆகும்போது ஒரு ஆரும் கீழே இருக்க ஒரு ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ தான் இது கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் கண்டிஷனோட. ஸோ அதனால தான் R² காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 1 + A²/R²
2a cos theta by r அப்படின்னு வருது. ஏன்னா நீங்கள் இந்த ஆர் ஸ்கொயரோட உள்ளுக்குள்ளே பெருக்கும் போது இங்கே ஆர் ஸ்கொயர் வரும், இங்கே ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஏ ஸ்கொயர் தான் இருக்கும். மேலே 2r ஸ்கொயர் ஏ காஸ் தீட்டா அப்படின்னு வரும்போது கீழே இருக்க ஒரு ஆர்க்கும் மேலே இருக்க ஒரு ஆர்க்கும் கேன்சல் ஆச்சுன்னா 2ra காஸ் தீட்டா அப்படின்னு இது அப்படியே வரும். அடுத்தது ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நல்லாவே தெரியும் ஏங்கிறது ஆறு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 சின்ன வேல்யூ. அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நெக்லேட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் நான் காமனாக நம்ம ஏவை தான் எடுத்துருவோம், ஆரை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஏன் இந்த இடத்துல இந்த ரெண்டையுமே நம்ம தூக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஏக்கு ரொம்ப மினிமம் வேல்யூ ஒன்று வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு 0.001 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆருக்கு ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆருக்கு நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதோடைய ஸ்கொயரையும் நான் இப்போ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இதோட ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா 0.0001 ஆயிரும். இதை நான் ஸ்கொயர் பண்ணால் 100 ஆயிரும். இப்போ நான் 0.00001 டிவைடட் பை 100ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா ரொம்ப 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 மினிமமான வேல்யூ வரும். 100 0.00001 போது அது கிட்டத்தட்ட ரொம்ப 0.00000ங்கிற ரேஞ்சில் போயிடும். அப்படி போகுங்கிறனால தான் அது அந்த வேல்யூ வந்து இருந்தாலுமே அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்காதுங்கிறனால தான் அதை நம்ம நெக்லேட் பண்ணிக்கிறோம். அதை நெக்லேட் பண்ணிவிட்டு நம்ம 1 - 2a cos theta by r அப்படின்னு போடுறோம். இப்போ இங்கே எல்லாமே இங்கே r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் இன்ட்டு 1 - 2a cos theta by r அப்படின்னு இருக்கு. எனக்கு இப்போ இதில் இருக்க எல்லாத்துலேயுமே நான் ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது எனக்கு r1 ஸ்கொயருங்கிறது r1 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ரூட் எடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இதுக்கு மட்டும்தான் ரூட் இருக்கும். அந்த ரூட்டை நான் 1/2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு r1 கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு வேணுங்கிறது 1/r1 தான் வேணும். ஸோ 1/r1 வேணும்னா எல்லாத்துலேயுமே நான் டிவைடட் பை போட போகிறேன். 1/r1 ஈக்குவல் டு 1/r1. இப்போ இதை நான் கீழே கொண்டு வரணும்னா டைரெக்டாக நான் பவரில் மைனஸ் ஆட் பண்ணாலே போதும். அதாவது எக்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இது 1/x ஆக்கணும் அப்படின்னா எக்ஸ் பவர் -1 அப்படின்னு போட்டாலே அது 1/x அப்படின்னு மீனிங் ஆயிடும். ஸோ அதனால நான் இந்த ஹோல் பவர் 1/2வை நான் ஹோல் பவர் -1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பைனாமியல் தியரம் ஃபார்முலா படி 1 - x த ஹோல் பவர் -nக்கு என்ன ஃபார்முலானா 1 + n இன்டூ எக்ஸ் அப்படின்னு ஃபார்முலா. இப்போ இங்கே இருக்கிறது பாருங்க 1 - the whole xன்னு எடுத்துக்கோங்க இன்டூ ஹோல் பவர் -n அப்படின்னு இருக்கு. அப்போ இதை நான் எப்படி எழுதலான்னா 1 + nங்கிறது இங்கே என்னது 1/2. அந்த 1/2 போட்டு எக்ஸுங்கிறது என்னது இது 2a cos theta by r அப்படின்னு போடலாம். ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 + a cos theta by r அப்படின்னு வரும். இதான் 1/r1 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 + a cos theta by r அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் இந்த r2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் + a ஸ்கொயர் மைனஸ் 2 × RA cos theta அப்படின்னு வரும். சேம் இதே தான் வரும், இங்கே 2 வரும். அடுத்தது இந்த பக்கம் cos theta, இங்கே எனக்கு தீட்டா இருக்கனால நான் டைரெக்டாக தீட்டான்னு போட்டேன். பட் இங்கே பாருங்க எனக்கு 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே தீட்டாங்கிற இடத்துல என்ன வரும்னா cos 180 மைனஸ் தீட்டான்னு வரும். cos 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஆயிரும், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2RA cos theta அப்படின்னு வரும். அப்போது இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ப்ளஸ் வரும். ஃபைனலாக ஆன்சரில் பைனாமியல் தியரமில் 1 + x ஹோல் பவர் -n இருந்தால் 1 - n இன்டூ எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுல என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸுக்கு பதிலாக R2ல் மைனஸ் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். சேம் அதே தான், ஒரு சின்ன சேஞ்ச். அங்கே காஸ் தீட்டா, இங்கே தீட்டா இருந்தனால தீட்டா போட்டால் அதில் 180 மைனஸ் தீட்டாங்கிறனால மைனஸ் காஸ் தீட்டா ஆயிரும், அது இங்கே ப்ளஸ் ஆயிரும்.
இப்போ நம்மளுக்கு 1/r1ம் கிடச்சிருச்சு, 1/r2வும் கிடச்சிருச்சு. இது டைரெக்டாக அந்த பொட்டென்ஷியல் டோட்டல் பொட்டென்ஷியலில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/r ப்ளஸ் a cos theta by r ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் a cos theta by r ஸ்கொயர் அப்படின்னு வரும். 1 ப்ளஸ் ஆரும் 1 மைனஸ் ஆரும் கேன்சல் ஆயிரும். a cos theta by r ஸ்கொயர் a cos theta by r ஸ்கொயர் 2a cos theta பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது இது வந்து நல்லா பாருங்கள், இங்கே q இருக்குது, இங்கே 2a இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் என்ன, டைபோல் மொமெண்ட் p ஈக்குவல் டு 2qa. அதே டைபோல் மொமெண்ட் வெக்டார் p இருந்துச்சுன்னா 2qa p கேப் இருந்திருக்கும். ஏன்னா இந்த வெக்டாரோட டைரக்ஷனை அதே டைரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். அது இல்லாமல் இதோடைய வேல்யூவும் யூனிட் வெக்டார். இங்கே வெக்டார் வராது, ஏன்னா நான் அப்போமே சொன்னேன் பொட்டென்ஷியல்ங்கிறது ஸ்கேலார். ஸோ அதனால் p ஈக்குவல் டு 2qa அப்படிங்கிறதா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம p சப்ஸ்டியூட் பண்ணி p cos theta by 4πr ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இப்போ வந்து இதில் மொத்தம் 3 கேஸ் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைஸ் நியர். ஒரு புள்ளியை நம்ம எங்கே சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதில் டீட்டா என்னவா இருக்கும், பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை நான் பொட்டென்ஷியல் வந்து இந்த இடத்துலையே சூஸ் பண்ணுறேன், இந்த ப்ளஸ் வெக்டார் இங்கேயே என் பொட்டென்ஷியல் நான் p என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இங்கே ஆங்கிள் என்னது, இதோட ஆங்கிள் 0 டிகிரி. இதோட ஆங்கிள் லைன்லேயே இருக்கும்போது 0 டிகிரி. ஸோ காஸ் 0 என்னன்னு கேட்டிங்கன்னா 1. அதாவது பாயிண்ட் நான் ப்ளஸ் q இப்போ இப்படி இருக்குன்னா பாயிண்ட் வந்து இங்கே நான் சூஸ் பண்ணேன், இங்கே தான் இதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். பட் நான் பாயிண்ட்டையே இங்கேயே சூஸ் பண்ணிக்கிட்டேன், இங்கேருந்து இங்கேயே சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆங்கிள் 0. காஸ் 0 வந்து 1. அப்போ p/4πε0 r ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதே ஒரு வேளை மைனஸ் q, நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணேன், இந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னன்னு பார்க்கணுன்னா எனக்கு ஆங்கிள் 180 டிகிரி, இந்த பக்கம் 0. இப்படி வரும்போது இந்த ஆங்கிள் இங்கே எனக்கு 180 டிகிரி. 180 டிகிரின் போது இந்த பக்கம் காஸ் 180 அப்படிங்கிறது -1. காஸ் 180ங்கிறது -1. அப்போ மைனஸ் p/4πε0 r ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஒருவேளை நான் ஈக்குவட்டோரியல் லைன் டைரெக்டாக இந்த லைனில் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஈக்குவட்டோரியல் லைனில் நான் சூஸ் பண்ணும்போது ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரி 0, அந்த இடத்துல பொட்டென்ஷியல் இருக்காது. அவ்வளோதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின், காஸ் லா அப்ளிகேஷனில் காஸ் லா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயர். அதாவது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பினால் ஏற்படும் மின்புலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ் லா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு காஸ் லா அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். காஸ் லா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை அ சர்ஃபேஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஃபஸ்ட்டு காஸ் லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு q/ε0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் ஒரு சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் சார்ஜ் ஆர் மைனஸ் சார்ஜ் சம்திங் ஒரு சார்ஜ் இருக்குது. இதனால் ஏற்படுற சம் எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்கும். இதே இந்த பாக்ஸில் 2 சார்ஜ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா நிறையா லைன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது ஒரு சார்ஜில் க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது 2 சார்ஜும் போது மோர் எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அதே 3 சார்ஜ் இருந்தால் இதை விட இன்னும் நிறையா இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை அ சர்ஃபேஸ். அதாவது அதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் இருக்கும், டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. அப்போ ஏன் டிவைடட் பை ε0 போடுறோம் அப்படின்னா அது ஒரு பெர்மிட்டிவிட்டி மீடியம். அதாவது என்னதான் நிறையா சார்ஜ் வந்து வெளியே போனாலும் சில சார்ஜ் அந்த பாக்ஸ்னாலேயே அப்சர்வ் ஆயிரும்.
அந்த பாக்ஸே சில சார்ஜஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் அதை டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு போடுறோம். ஸோ பை ஈக்குவல் டு ஒரு மீடியத்தில் இருக்க சார்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது டிவைடட் பை எப்சிலான் நாட். இதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் லா. இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயர். அப்போது ஸ்ட்ரைட் வயர்னால் அந்த லைன் கன்ஃபார்ம் ஸ்ட்ரைட் வயராக தான் இருக்கும். ஸ்ட்ரைட் வயர் இருக்குது. இன்ஃபினைட் போது அது முடிவில்லாத ஒன்று. இன்ஃபினைட்டுக்கு முடிவுன்னு ஒன்று கிடையாது, அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சார்ஜ் ஃபுல்லாக, அதாவது இந்த இன்ஃபினைட் வயர் ஃபுல்லாக ஒரு சார்ஜால் அக்குமுலேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் சார்ஜ்னால் நான் போட்டிருக்கேன், ஏன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. இந்த இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயரில் நான் லேம்டா அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா Q/L. ஒரு இடத்துல எனக்கு லேம்டா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதில் சார்ஜ் எவ்வளோ பை அதோடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். எனக்கு அதோடைய லேம்டா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லேம்டாங்கிறது இங்கே நான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு எடுத்துக்கிறேன். அந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட் லென்த்து, இப்போ இந்த அளவு நான் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதில் சார்ஜ் எவ்வளவோ அதுதான் அந்த லேம்டா. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதை தான் நான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நான் எடுக்கிறேன்னா இதோட லென்த் எனக்கு தெரியும், எவ்வளோ லென்த்தோ அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் லா படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? Q/எப்சிலான் நாட். பை ஈக்குவல் டு Q/எப்சிலான் நாட். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இது எல்லாமே காஸ் லானாலே க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம், ஓப்பன் சர்ஃபேஸ் கிடையாது. காஸ் லானாலே க்ளோஸ்டு சர்ஃபேஸ், க்ளோஸ் தான் ஆயிருக்கும் அந்த சர்ஃபேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த லீனியர் சார்ஜ் ஸ்ட்ரைட் வயர், இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயரில் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த சர்ஃபேஸ், இந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால அடைச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால இந்த இடத்த நான் அடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எனக்கு இந்த சைடு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா இது கர்வியாக இருக்கும், சிலிண்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சிலிண்டர் போது அது எப்படி இருக்கும்? இந்த சைடு கர்வாக இருக்கும், இந்த சைடு பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும், பிளேனாக இருக்கும். அதான் இப்படி ரவுண்டாக பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணுறேன்னா இதனால் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இப்போ இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இதுக்குள்ளே சார்ஜஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? அது எல்லா இடத்துலையுமே அதோடைய ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அப்போ இங்கே க்ரியேட் பண்ணுற ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இது க்ரியேட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதோட சர்ஃபேஸும் இந்த மாதிரி வளைவாக இருக்கும். இதோட சர்ஃபேஸும் வளைவாக இருக்கும்போது அந்த சர்ஃபேஸும் எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும்? இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். டிஎஸ் சர்ஃபேஸும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது அதில் டீட்டா என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஏன்னா இது என்னது? லைன். இப்படி ஒரு லைன் இருந்தால் இதில் ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபீல்டு இந்த பக்கம் ப்ளஸ் சார்ஜ்னால க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேம் அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். அதில் நம்ம எடுத்துக்கிற அந்த சின்ன பார்ட்டு அந்த டைரக்ஷன், சர்ஃபேஸோட டைரக்ஷனும் இப்படி தான் இருக்கும். அப்போது கர்வ்டு சர்ஃபேஸில் இப்போ நான் பார்க்குறது கர்வ்டு சர்ஃபேஸ். பிளெயின் சர்ஃபேஸ்க்கு ரெண்டாவது பார்த்துக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு E வெக்டார் டாட் ds வெக்டார். இதில் இருக்க எலக்ட்ரிக் வெக்டார் ப்ளஸ் அதோடைய சர்ஃபேஸ்
அதையும் சேர்த்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் இ வெக்டார் டாட் டிஎஸ், இங்கே டாட் ப்ராடக்ட் இருக்கனால டாட் ப்ராடக்ட் இருந்தால் என்ன வரும், ஏ டாட் பினா ஏபி காஸ்டீட்டா வரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் வரும். ஸோ இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா அது ஏபி காஸ்டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இஎஸ் காஸ்டீட்டா அப்படின்னு வரும். டீட்டா நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல 0 டிகிரிங்கிறனால காஸ்டீட்டா 1. அப்போது இன்டெக்ரல் வெறும் இடிஎஸ் அப்படின்னு தான் வரும். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கான்ஸ்டன்ட். சர்ஃபேஸுங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம், இங்கே சூஸ் பண்ணலாம், இங்கே சூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் நம்ம சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த இடத்துல நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தாலும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், வேறு எந்த டைரக்ஷன்லையுமே இருக்காது. அப்போ எனக்கு இங்கே மாறுறது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் சர்ஃபேஸ் தான். அதனால அதை தான் நான் இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இ காமனாக வெளியே எடுத்துட்டு இன்டெக்ரல் டிஎஸ் போடுறேன். இதில் இங்கே சர்ஃபேஸுங்கிறது என்னது, இந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ். நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலானா 2πRL அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை தான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இ இன்ட்டு 2πRL. இந்த இடத்துல பை எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இ இன்ட்டு 2πRL அந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்கும். இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை, அதுவும் ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் தான். அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கேப் போது இந்த இடம் சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணும்போது என்னன்னா எனக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் எனக்கு இந்த டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் இப்படி இருந்தால் இந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது எனக்கு சர்ஃபேஸ் இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஒயர் ஸ்ட்ரைட் லைன் ஒயருக்கு ஸ்ட்ரைட்டாக சர்ஃபேஸ் எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் எனக்கு அப்போவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், சர்ஃபேஸ் எனக்கு இந்த டைரக்ஷன். அப்போ என்னன்னா எனக்கு சர்ஃபேஸ் இந்த டைரக்ஷனில் இருந்தால் ஆங்கிள் எவ்வளோ, பர்பெண்டிகுலராக இருக்கும்போது ஆங்கிள் எனக்கு 90 டிகிரி. அப்போது பிளேன் கேப்ஸில் பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் இடிஎஸ் காஸ்டீட்டா. இதில் காஸ்டீட்டாங்கிறது என்ன, 90 டிகிரி. அப்போது 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆஸ் யூஸ்வல் ஆன்சர் 0 தான். ஸோ பிளேன் கேப்பில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்காது, 0. கர்வ்டு சர்ஃபேஸில் தான் இ இன்ட்டு 2πRL அளவுக்கு ஃப்ளக்ஸு இருக்கும். இப்போ எனக்கு இ டோட்டல் வேணும்னா பிளேன் கேப்ஸ் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆட் பண்ணணும். பிளேன் கேப்ஸ் எனக்கு 0, கர்வ்டு சர்ஃபேஸில் மட்டும் இ 2πRL. இப்போ எனக்கு இ டோட்டல் கிடச்சிருச்சு. காஸ்லா என்னது, பை ஈக்குவல் டு Q/ε0. அப்போது பை வந்து எனக்கு தெரியும் இ இன்ட்டு 2πRL ஈக்குவல் டு சார்ஜ். இது வந்து சார்ஜ், எனக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா எனக்கு என்னன்னு தெரியும், சார்ஜ் அந்த இடத்துல எவ்வளோ பெர் யூனிட் லென்த். அப்போது Q ஈக்குவல் டு லாம்டா எல் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அதை தான் இங்கே டைரெக்டாக நான் போட்டிருக்கேன், லாம்டா L/ε0. எல்லும் கேன்சல் ஆயிரும். இந்த 2πR கீழே வந்துடும், இ இங்கே இருக்கும். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இ எப்படி இருக்கும்னா λ/2πε0 ஆர் அப்படின்னு இருக்கும். இதே நீங்கள் வெக்டார் ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படின்னா இ வெக்டார் ஈக்குவல் டு λ/2πε0 ஆர் இன்ட்டு என் கேப். என் கேப்புங்கிறது இ வெக்டார் என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். என் கேப் இஸ் பாயிண்டிங் அவே இஃப் ப்ளஸ் q அண்ட் டுவர்ட்ஸ் இஃப் மைனஸ் q. அதாவது என் கேப்புங்கிறது ப்ளஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் வெளியே போகுது, மைனஸ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வான் டே கிராஃப் ஜென்ரேட்டர். வான் டே கிராஃப் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம 10⁻7 வோல்ட் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், 10⁻7 அப்படின்னா 10⁻7 100 lakhs வோல்ட் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு மீனிங்.
அது எப்படி என்ன ஏது பிரின்சிபல் அப்படிங்கிறது பார்க்கலாம். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நியூட்ரலாக இருக்க ஒரு பொருளை நம்ம சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக மாற்றுறது. அதை எப்படி மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பியர் உங்ககிட்ட இருக்குது, நியூட்ரல், இதில் ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் ஈக்குவலாக இருந்து நியூட்ரலாக இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்க ஒரு ராடை கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்னா, மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் வர டைரக்ஷன் நோக்கி வரும், ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் ஒதுங்க ஆரம்பிக்கும். இப்போ மைனஸ் சார்ஜும் ப்ளஸ் சார்ஜும் கிட்ட வர என்ன ஆகும்னா நியூட்ரலைஸ் ஆகி வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். அப்போது ஒரு நியூட்ரலாக இருக்க ஒரு பொருளை இப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க ஒரு பொருளாக மாற்றிருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு நியூட்ரலாக இருக்க பொருளை நான் வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்போது இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 புள்ளிஸ் இருக்குது, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இந்த 2 புள்ளியும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மோட்டர், எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு ரன் பண்ண வைக்கிறேன். அது என்ன டைரக்ஷனில் ரன் ஆகுதுன்னா, இந்த டைரக்ஷனில் ரன் ஆகுது. 2 புள்ளிஸையும் நான் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு ரன் பண்ணுறேன். இதை 2ஐயும் ஜாயின் பண்ணுற இந்த இடத்த தான் இது சில்க் பெல்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதை 2ஐயும் ஜாயின் பண்ணுற இதை வந்து சில்க் பெல்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதை சுற்றி ஒரு இன்சுலேட்டிங் பில்லர் ஒன்று வச்சுருக்கேன். மேலே ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. இந்த மெட்டாலிக் ஸ்பியரோட மேலெல்லாம் ப்ளஸ் சார்ஜும் உள்ளுக்குள்ளே மைனஸ் சார்ஜும் இருக்குது. அடுத்தது 2 கோம்ஸ் ஷேப்பில் இருக்க ஒரு கண்டக்டர் நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறேன். அதாவது இங்கே ஒரு கண்டக்டரும் கோம் ஷேப்பில் இருக்கிறத கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே இருக்க டீக்கு மட்டும் நான் இன்புட் கொடுக்குறேன். இன்புட் எவ்வளோ கொடுக்குறேன்னா 10 to the power 4 வோல்ட் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், நான் 10 to the power 4 வோல்ட் இன்புட்டாக கொடுக்குறேன். எனக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 7 வோல்ட் எனக்கு கிடைக்குது. இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது. இந்த அளவுக்கு தான். அதான் 2 புள்ளிஸ் இருக்குது, அதை ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு நான் ரன் பண்ணுறேன். இதை ஜாயின் பண்ணுற இதை வந்து சில்க் பெல்ட், இது சுற்றி இன்சுலேட்டிங் பில்லர் வச்சுருக்கேன். டீக்கு மட்டும் நான் வந்து இன்புட் 10 to the power 4 வோல்ட் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா, நல்லா பாருங்கள், 10 to the power 4 வோல்ட் கொடுக்குறேன். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ எனக்கு இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், நான் இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் இங்கே 10 to the power 4 வோல்ட் கொடுக்குறேன். அது கிட்டத்தட்ட ஹை பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த ஹை பாசிட்டிவ் எனர்ஜி டைரெக்டாக எங்கே போகுதுன்னு பாருங்கள், கோம் டிக்கு போகுது. அப்போ என்ன ஆகுனா, இங்கே ஃபுல்லாக ஹை பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஏன்னா இங்கே 10 to the power 4 வோல்ட் நம்ம கொடுக்குறோம், 10 to the power 4 வோல்ட் கொடுக்குறோம். அப்போ எனக்கு இங்கே ப்ளஸ் சார்ஜு அவ்வளோ இருக்கும். அதாவது இந்த கோம்பில் ப்ளஸ் சார்ஜு எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் இது இங்கே இருக்கிற இந்த இடம் பாருங்கள், ஏர் சர்ஃபேஸ், ஏர் மாலிகுல்ஸ் இங்கே இருக்கும். அதாவது ஒரு இடம் வெறும் இடமா என்றைக்குமே இருக்காது, அந்த இடத்துல காற்று இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்க இந்த ஏர் மாலிகுல்ஸ் காற்றுல என்ன இருக்கும்னா, அதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்துருக்கும், ரெண்டுமே அந்த காற்றுல கலந்துருக்கும். இப்போ இந்த கோம் டியில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த பக்கம் இருக்க காற்றுல ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஆனால் இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்கும்போது எந்த சார்ஜ் வந்து இங்கே நியூட்ரலைஸ் ஆகும், சேரும் ஒட்டுக்கானா மைனஸ் சார்ஜ். அப்போ இந்த காற்றுல இருக்க, அதாவது இந்த ஏரில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கூட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிடுது, இந்த ரிப்பல் பண்ணும். இது பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இந்த காற்றுல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ரிப்பல் ஆகி இந்த பக்கம் ஒதுங்க ஆரம்பிக்கும். அதாவது இங்கே கோம்பில் பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா இருக்கும், ஏன்னா 10 to the power 4 வோல்ட் தரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஏர் மாலிகுல்ஸில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணிவிடும். ரிப்பல் பண்ணும்போது என்னென்னா, இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஒதுங்கும். நல்லா கிளியராக சொல்லணுன்னா இப்போ எடுத்துக்கோங்க, நான் 10 to the power 4 வோல்ட் கொடுக்குறேன் கோம் டிக்கு. அப்போ இந்த எட்ஜில் ஃபுல்லாகவே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஏர் மாலிகுல்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஆனால் இந்த கோம் டியில் பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இங்கே அட்ராக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிரும், பாசிட்டிவில் ரிப்பல் ஆயிரும். ரிப்பல் ஆகி அந்த பெல்ட்டில் இப்போ நெகட்டிவ் தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருக்கும். இது மூவிங் பெல்ட், ஏன்னா எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு இது மூவ் பண்ணிட்டு இருக்கனால இது அப்படியே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகி இங்கே போகும். இங்கே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த மெட்டாலிக் ஸ்பியருக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னால் இந்த மெட்டாலிக் ஸ்பியரில் அவுட்டர் சர்ஃபேஸில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்.
இன்னர் சர்ஃபேஸில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னாலே என்ன, அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜ் இருக்கும், அதை நியூட்ரலைஸ் ஆகிற மாதிரி எண்டில் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும். இப்போ எனக்கு இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இதோடைய இன்னர் சைடில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த கோம் டியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். கோம் டியில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். அப்போ இங்கே இருந்து போகிற பாசிட்டிவ் சார்ஜெலாம் என்ன ஆகும்னா, இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா இந்த இண்டக்ஷனில் இந்த சைடு சுற்றி ஃபுல்லாகவே நெகட்டிவ் சார்ஜ் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இங்கே போகிற பாசிட்டிவ் சார்ஜு டைரெக்டாக இந்த நெகட்டிவ் சார்ஜு கூட அட்ராக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிரும். எப்படி இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கூட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆச்சோ, இங்கேருந்து போகிற வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் கூட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு சார்ஜுமே இருக்காது, ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகி வரும்போது சார்ஜே இல்லாமல் இந்த பெல்ட் மூவ் ஆகி வரும். அப்போது நெகட்டிவ் இந்த பக்கம் சார்ஜே இல்லாமல் மூவ் ஆகி வரும். எகைன் இங்கே இதே மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சார்ஜ் கிரியேட் பண்ணுற தேவையான அளவுக்கு அது ரெடி பண்ணுற வரைக்கும் இப்படி சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு மீறி சார்ஜ் எக்ஸ்ட்ரா அக்யூர் ஆகும்போது என்ன ஆகும்னா, சார்ஜ் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதிகமாக அங்கே சார்ஜ் அக்யூர் ஆகுதுன்னா அது லீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த லீக் ஆகிற சார்ஜை ஒரு ஸ்டீல் சாம்பர் வச்சு ஹை ப்ரெஷரில் அதை வெளியே எடுப்பாங்க. எடுத்து அதை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே ஹை அதை 10⁴ அளவுக்கு வோல்ட்டு கொடுக்குறாங்க. இதில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இதை ஏர் மாலிகுல்ஸில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை எடுத்து அட்ராக்ட் பண்ணிக்குது, பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணுது, அது அப்படியே இங்கே போகுது. இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னால அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஸ்ஸும் இன்னர் சர்ஃபேஸில் மைனஸும் இருக்குது. அப்போ இந்த கோமில் மைனஸ் இருக்கனால இங்கே போகிற ப்ளஸ் சார்ஜும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி இங்கே வரும்போது அன்சார்ஜாக வருது. இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சார்ஜ் அதில் அக்யூர் ஆகிற வரைக்கும். அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் ஆகும்போது என்ன ஆகும்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம ஹை ப்ரெஷரில் ஸ்டீல் சாம்பர் வச்சு எடுத்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் பேண்ட் கிராஃப் ஜென்ரேட்டர்.